ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேச போறேன்னா, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறவங்கள பற்றியும் நம்மளை பற்றி பொறாமையாக இருந்து நம்மளை வந்து பால விடாத இருக்க நம்மள மேலே பொறாம பிடிச்சி நம்ம வந்து என்ன சொல்ல ஒரு மாதிரி டல்லாக பண்ணுற மனுஷங்களை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் எல்லாரும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டே டு டே லைஃப் பற்றி. அதில் வந்து ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நான் மேற்கொண்டு என்னென்ன வீடியோ போகணும் அதை பற்றியும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். நம்ம அங்கே வீடியோவில் பேசலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து நல்லபடியாக நம்ம வந்து வேலைக்கு போவோம் வருவோம், நம்மளுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நம்மளது என்ன சொல்ல ஃபைனான்ஷியல் இந்த பொருளாதாரத்தில் வந்து பணம் எல்லாம் நல்லா வசதியாக இருப்போம், நம்ம எல்லாம் வாங்குவோம், எல்லாம் செய்வோம் நல்லா. அதை பற்றி நம்ம எல்லாம் பெருமையாக பேசுவாங்க. யார் தெரியுமா சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கும் தெரியும் நல்லா. நம்ம அம்மா அப்பா தான், நம்ம பெற்ற அம்மா அப்பா தான் நம்ம பெருமையாக இருப்பாங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்குதோ, அது குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம அம்மா அப்பா தான் சந்தோஷப்படுவாங்க முதல் ஆளா இருந்து. ரெண்டாவது யார் சந்தோஷப்படுவாங்க? நம்மளோட டீச்சர். நம்ம டீச்சர் எங்கேயாவது நம்ம பார்ப்போம், படிக்கிற ஸ்கூலில் படித்தவங்களாகட்டும், காலேஜில் இருக்கலாகட்டும், நம்ம எங்கேயாவது சந்திப்பவங்க கேட்பாங்க நம்மள்ட்ட, என்ன பண்ணுறேன் ஏது நம்ம சொல்லும்போது அவங்க நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மளை வந்து பெருமையாக பேசுவாங்க. அடுத்தவங்க வந்து எதுக்கு அவன் மட்டும் எதுக்கு நல்லா வேலையில நல்லா இருக்கா, நல்லா சந்தோஷமா இருக்கா, பாஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபயரிங் கிடைக்க மாட்டுது, கரெக்டா டைமுக்கு வரா, கரெக்டா டைமுக்கு வீட்டுக்கு போறா, அவளது ஒர்க் லோடு அவள்கிட்ட இல்லையோ, அப்படி வந்து நம்மளை பத்தி பொறாம பிடிப்பாங்க. இது என்கிட்ட நிறைய நடக்குது. எனக்கு கீழே வேலை செய்யறவங்க ஆகட்டும், எனக்கு மேல வேலை செய்யறவங்க மேல நிறைய பொறாம பிடிக்கிறாங்க. இது என்கிட்டயும் இருக்குது. இங்க என்னை பத்தி சொல்லக்கூடியதுன்னு அந்த அளவு நான் வந்து எனக்கு வந்து தெரியுது நல்லா. அப்படி நம்ம வந்து ரொம்ப பொறாம பிடிச்சில அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு வந்து பாஸ்களுக்கு வந்து அடி மேல அடி ஃபயரிங் கடிச்சிட்டு இருக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஜனங்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய பார்க்குறோம். அதுல வந்து சில பேர் வந்து நான் வந்து ஃபேமிலியில சொல்றேன், நான் கூட பிறந்தவங்களாகட்டும், மெயின்லி கூட பிறந்தவங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவ மட்டும் எதுக்கு நல்லா இருக்கா, அவ மட்டும் எதுக்கு நல்ல ஆடம்பரமா வாழ்க்கை ஓடுற, நம்மளுக்கு எதுக்கு முடியல. ஏன்னா வந்து அவங்களுக்கு இது புரியாது. நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம வந்து இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி நம்ம வந்து எவ்வளோ வலி வேதனைய கஷ்டங்களை நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாது. அது உடனே வந்து யாருமே வந்து சந்தோஷமா ஒரே நாள்ல ஓவர் நைட் ஸ்டேல வந்து எல்லாரும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய போராட்டங்கள் இருக்குது. அது வந்து அவங்க வந்து அப்படி போறாம பிடிப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்லை, நம்மளை பத்தி எப்போ வராங்க, எப்போ போறாங்க, எந்த ட்ரெஸ் போடுறாங்க, அப்படி வந்து நம்ம வந்து ஒரு போறாம பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்காங்க. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் மதியில வந்து நம்ம எப்படி வாழணும், பொறாம பிடிக்கிற மனுஷங்க மதியில நம்ம எப்படி வாழணும், நம்ம பத்தி பெருமையா பேசுறவங்க மத்தியில் நம்ம எப்படி வாழணும்னு அதை நம்ம தான் நல்லா வந்து யோசனை பண்ணி நல்லா தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். இது வந்து நம்ம பத்தி பொறாம பிடிக்காம பாரு, அவங்க மடியில் வந்து நம்ம வந்து ஒன்றும் கண்டுக்காத போல ரொம்ப கூலா இருக்கணும். நம்ம அவங்க ஏதாவது சொன்னாங்க வந்து சரியா அப்படியா, ரொம்ப லைட்டு, சரி அப்படியா, சரி பார்த்துக்கலாம். அவங்க வேணும்னு என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியுமா, வந்து உங்கள்கிட்ட நல்லா சொல்றேன் நான், அவங்களுக்கு அந்த வேலை அவங்க வேலை தான் அந்த வேலை. ஓகே, அவங்க செய்யணும், அவங்களது ஃபைல், அவங்களது டார்கெட் அவங்க முடிக்கணும். அவங்க வேணும்னு வந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளோட சீனியர், ரொம்ப வருஷம் வேலை செய்யறாங்க, நம்ம வந்து ஜூனியர். நம்மளுக்கு வந்து இப்போ 2-3 வருஷம் தான் ஆயிருக்கும். அவங்க நம்மளோட சீனியர், 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்வாங்க. அவங்க வேணும்னு வந்து அவங்க வேலையை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீ வந்து இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடு, எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்குது. நிஜமா சத்தியமா சொல்றேன், அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அவங்க வேணும்னு வந்து நம்மளை வந்து மைண்ட் டெஸ்ட் பண்ணதுக்காக கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல நீங்க என்ன ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் கொடுக்கணும். என்கிட்ட ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது, அந்த வேலை முடிக்கிறது எனக்கு வந்து கரெக்டா டைம் இருக்குது, ஸோ என்னால முடியாது, நீ பாத்துக்க, மூஞ்சில அடிச்சாப்புல சொல்லணும். இதுல நீங்க பயப்படப்படுறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா உங்க வேலையை நீங்க வந்து பெண்டிங்ல பண்ணல, அவங்க வேலையை நீங்க எதுக்கு செய்யணும்? அவங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்ல அவங்களுக்கு கரெக்டா சம்பளம் கம்பெனி கொடுக்குறாங்கல்ல, நீங்க எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சா வந்து உங்களுக்கு அதுக்கு சரியான சம்பளம் கிடைக்கும், சரியான வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்படி பதில் கொடுக்கணும். அப்படி சொல்லிட்டா
போயிடணும். அந்த பதில் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கூலா, இல்லப்பா என்கிட்ட ஏற்கனவே இவ்வளவு வேலை, இந்த வேலை முடிக்குது எனக்கு சரியா இருக்கு, சாப்பிட கூட டைம் இல்லை, மடமடன்னு சாப்பிட்டு வந்து வேலையை கம்ப்ளீட் பண்றேன், என்னால முடியாது, நேரா சொல்லி முடிச்சிடணும். ஓகே, இது வந்து நம்மள வந்து யாரு பொறாம பிடிச்சி நம்மள வந்து கீழே விழுன்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க பாரு, அவங்களுக்காக நம்ம இது இப்படிதான் செஞ்சு ஆகணும். அதே சமயத்துல வந்து நம்ம வந்து கூட பிறந்தவங்க இருப்பாங்க, அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், தங்கச்சி ஆகட்டும், இல்ல எந்த ஒரு ரிலேட்டிவ் ஆகட்டும், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பணம் தேவையே இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு நல்லா இருப்பாங்க, அவங்க வேணும்னு வந்து நம்மள வந்து என்ன சொல்றது டெஸ்ட் பண்ணதுக்காக, நம்மள வந்து வேணும்னு வந்து நம்மள வந்து மன கஷ்டத்தை கொடுத்து நம்மள வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அலைச்சலுக்கு ஆளாகி விடுறதுக்காக நம்மள வந்து கேட்பாங்க, ஒரு 5,000 எனக்கு கை மாத்த பணம் கூட நான் பிளான் தந்துடுறேன் அப்படின்னு. அவங்க கிட்ட எப்படி பதில் சொல்லணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அது சொல்லணும், இல்ல என்னால முடியல, நான் வந்து அடுத்த மாசம் வந்து எனக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு வந்து டூருக்கு போகணும், எனக்கு மெடிக்கல் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நலி வச்சிடணும். ஏன்னா அவங்க உங்களை கீழே விடுறதுக்காக உங்களுக்கு ஆசையை வந்து பிளான் பண்ணா, நீங்களும் அப்படியே சொல்லிட்டு நல்லா ஈஸியா வெளியே வந்துடணும். இப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்ல அவங்க மேல நீங்க வந்து ஒரு பரிதாபம் பட்டு, இல்ல ஒரு பாவம் பட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க அவ்வளவுதான். அந்த காசு உங்களுக்கு வாழ்க்கை முழுசும் சாவர வரையும் உங்களுக்கு பணம் உங்களுக்கு வராது. நீங்க இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரையும் அந்த காசு திருப்பி உங்களுக்கு வரவே வராது. இது வந்து நான் வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் இந்த விஷயத்துல. நான் தெரிஞ்சோ தெரியாதோ நிறைய பேருக்கு வந்து நான் பணம் கொடுத்துருக்கேன், இந்த பணம் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த பணம் இது வரைக்கும் இன்னைக்கு நாளுவே எனக்கு வந்து பணம் என் கையில இன்னும் வரல எனக்கு. நான் வந்து நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் இருக்கேன். நான் வேலைக்கு போறேன், வரேன், சம்பாதிக்கிறேன், சேவிங் பண்றேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா வந்து நம்ம வந்து நம்ம நம்ம எதுக்கு நம்ம கஷ்டப்பட்ட காசை வந்து அடுத்தவங்களுக்கு எதுக்கு சும்மா கொடுத்துருக்கோம். ஆனா நிறைய பேர் திருப்பி நான் வாங்கிட்டு வரேன் பண்றேன். அப்படி நான் வந்து ஒரு சில சின்ன சின்ன அமௌண்ட் வந்து போயிடுச்சு, ஒரு வாங்கும்போது தான் தெரியும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது அவங்களுக்கு. அவங்க நினைக்கிறேன் அவளுக்கு எதுக்கு பணம், அவ்வளவு நிறைய பணம் இருக்கானு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்ம உழைச்ச காசு அது ரொம்ப நாள் அவங்கள்ட்ட வந்து இருக்காது. அப்படி அது எந்தெந்த விஷயத்துல வந்து இருக்கிற கரைஞ்சிக்கிட்டு தான் போகும். ஸோ இப்படி நீங்க வந்து ஜாக்கிரதையா இருந்தால நீங்க வந்து என்ன சொல்றது ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம வாழ்க்கையை வந்து வழி நடத்தி கொண்டு போய் நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.